கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவ ஆலயத்தை கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. அல்லேலூயா. உற்சாகமா சொல்ல அல்லேலூயா. பிரியமானவர்களே, கழிந்த நாட்கள்ல கர்த்தருடைய வருகை குறித்து நாம் தொடர்ந்து தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வருகையினுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து, வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்பதை குறித்து சில மாதங்களாக நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கழிந்த வாரம் நமக்கு தன்னைவத்தில் ஆராதனையாக இருந்தபடினாலே அதுக்கு முந்தின வாரத்தில் ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். கர்த்தருடைய மகிமையான வருகை நாட்கள் ரெண்டு விதமான வருகை உண்டு என்பதை குறித்து நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. அல்லேலூயா. இந்த ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி இந்த உலகத்தில் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாக அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை என்று சொன்னால் அவருடைய ரட்சிக்கப்பட்ட ஜனம், அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜனம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம் சபை. அந்த சபை அவருடைய மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் வரும்போது அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். பிரியமானவர்களே, அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அந்த கிறிஸ்துவனுடைய பிரியமானவர்களே 7 ஆண்டுகால ஆட்சி இந்த உலகத்தில் ஆரம்பிக்கப்படும். அல்லேலூயா. 7 ஆண்டு காலம் தன்னுடைய ஆட்சி அவன் ஆரம்பிக்கும் போது முதல் 3.5 ஆண்டு காலங்கள் அது சில உபத்திர காலமாக இருக்கும். அடுத்த 3.5 ஆண்டு காலம் மகா உபத்திர காலமாக இருக்கும். இந்த 7 ஆண்டுடைய அந்த முடிவில் ஆண்டவர் மீண்டுமாய் வரும்படியாக இருக்கிறார். அதனுடைய பகிரங்க வருகை. இந்த ரகசிய வருகையிலே சபை மாத்திரமே அவரை பார்க்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரகசிய வருகையிலே சபை மாத்திரம், அவருடைய மனவாட்டி சபை மாத்திரம் அவரை புரிந்து கொள்ளும், அவரை அறிந்து கொள்ளும், அவரை காண்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை அது பெற்றுக்கொள்ளும். ஆனால் அவருடைய பகிரங்க வருகையில் தான் முழு உலகம் அவரை காண்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வருகையினுடைய காரியம். அதே குறித்து கழிந்த நாட்களில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அவருடைய வருகை நாட்கள் இந்த யூதருடைய நிலைமை என்ன என்பதை குறித்து இன்றைக்கு சில காரியங்களை உங்களோடு கூட வேதத்தை மையமாக கொண்டு நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். அந்த யூதர்களுடைய நிலைமையும் நம்முடைய நிலைமையும் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் கர்த்தருடைய அந்த கர்த்தருடைய வருகை குறித்த அந்த நம்பிக்கை இன்றைக்கு அவர்கள் இல்லாமலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எந்த வருகை தெரியுமா? அவருடைய முதலாம் வருகை. அவர் பிறந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இன்றைக்கு யூதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். மேசியா இனிமேல் தான் வரப்போகிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனிமேல் தான் வரப்போகிறார் அந்த எண்ணத்தோடு தான் இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய 2 வருகை குறித்து ஒரு புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லாதபடிக்கு தான் இன்றைக்கு யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பரிசுத்தவான்களோடு வந்து அரசாள போகிற மேசியாவாக இந்த உலகத்தில் வருவார் என்று சொல்லி அவருடைய 2ஆம் வருகை எதிர்பார்க்கிறாங்களே தவிர அவருடைய முதல் வருகை குறித்த அந்த விசுவாசம் இன்றைக்கு அவர்களுக்குள்ள இல்லை. அல்லேலூயா. பாடுபட்டு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவரை குறித்த நம்பிக்கை இல்லாதபடிக்கு, அவருடைய வருகை குறித்த இந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடிக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரியமானவர்களே, யோவான் 1வது அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது அங்கே வேதம் அவரை குறித்து சொன்ன ஒரு மகிமையான ஒரு காரியம் அதுவே. யோவான் 1வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது 11வது வசனம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ, அவருக்கு சொந்தமானவங்க யாரு? இஸ்ரவேல் ஜனம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் புறஜாதிகள், நாம் எல்லாரும் புறஜாதிகள். ஆண்டவர் அவருக்கு சொந்தமான ஜனத்துக்கு இஸ்ரவேலை மீட்டெடுக்கும்படியாக இயேசு வந்தார். இஸ்ரவேல் தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக அவர் அனுப்பப்பட்ட போதிலும் அவருடைய சொந்த ஜனம் இஸ்ரவேல் ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனது.
அவரை புறம்பே தள்ளினது. தேவாலயத்தில் போய் அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து, பிரியமானவர்களே, ஏசாயா 61வது அதிகாரம் 1 முதல் 3 வரையுள்ள வசனத்தை வாசித்து, இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்று அவர் சொன்னார். லூக்கா 4வது அதிகாரம் 16 முதல் 21 வரையுள்ள வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் தேவாலயத்துக்கு போகிறார். போன ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை திறந்து பார்க்கிறார். அங்க 61வது அதிகாரத்துல 3 வசனம் அவரை குறித்து சொன்ன அந்த வசனத்தை வாசித்தவர் சொன்னார், இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறினது என்று சொன்னார். அல்லேலூயா. தன்னை மேசியாவாக வெளிப்படுத்தினார். ஏசாயா 61வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த மேசியா நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் அவருடைய சொந்த ஜனம் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் வேதம் சொல்லுது, அவரை மலையிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்யும்படியாக அவர் அழைத்து கொண்டு போனதாம். அந்த ஜனம், பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த ஜனம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நீங்களால் அறிந்தால், மத்திய சுவிசேஷம் கடைசி அதிகாரத்துக்குள்ள நீங்க வரும்போது நீங்க அறிந்து கொள்ள, ஆண்டவர் உயிர்த்தெழுகிறார். அந்த உயிர்த்தெழுந்த பிற்பாடு கல்லறை காத்த சேவர்கள், பிரியமானவர்களே, அங்க போய் சொல்லுகிறாங்க, கல்லறை புரட்டப்பட்டது, அவர் உயிர்த்தெழுந்தாருங்கிற செய்தி பரப்பப்பட்ட போது அங்க எல்லாரும் பயந்தார்கள். பயந்து சொன்ன ஒரே ஒரு காரியம், அந்த சேவரிடத்தை போய் சொன்ன ஒரே ஒரு காரியம், அவருடைய சீஷர்கள் அவரை களவாய் கொண்டு போய்விட்டார்னு சொல்லி நீங்க செய்தியை கொண்டு போங்கள் என்று சொன்ன போது, பிரியமானவர்களே, இன்றைக்கும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கை இன்றைக்கும் யூதர்களுக்குள்ளே இன்றைக்கும் இல்லாமல் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். இன்றைக்கு அவருடைய பிரியமானவர்களே, அவர்கள் முதலாம் வருகை குறித்த நம்பிக்கை இன்றைக்கு இல்லாமல் இன்றைக்கு யூதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களே தவிர மேசியா வந்து விட்டாங்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ள இல்லை. மேசியா வரவில்லைங்கிற நம்பிக்கை தான் இன்றைக்கு அவர்களுக்குள்ள இருக்கிறது. இதே இஸ்ரவேல் தேசத்தில் இன்றைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசுவை இஸ்ரவேல் தேசத்திலே பிரசங்கம் பண்ண கூடாதுங்கிற சட்டம் இன்றைக்கு இயற்றப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் வாழ்ந்த தேசம் நம்ம தேசத்தை நம்ம கவலைப்படுறோம், இந்த தேசத்துல சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லையே, இப்படி மிஸ்டர்ல கஷ்டப்படுறாங்களே, கிறிஸ்தவர்கள் இப்படி கொலை செய்யப்படுறாங்கன்னு சொல்ல இல்ல, அவர் பிறந்த தேசத்தில் இன்றைக்கு அதுதான் சட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவருடைய முதலாம் வருகை இன்றைக்கு அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வருகை குறித்த கவலை இல்லை, ஆனா மேசியா வருவாங்கிற எண்ணம் மாத்திரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. மேசியா வருவாங்கிற எண்ணம் மாத்திரமே அவர்களுக்குள்ளே உண்டு. இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு 2வது அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். மத்தேயு 2வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். ஜனத்தை வேதபார் எல்லாரையும் கூடி வர செய்து அவரிடத்து விசாரித்தான். யூதேயாவில் பெத்லெஹேமிலே பிறப்பார். ஏனென்றால் யூதேயா தேசத்துல பெத்லெஹேமே, நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு முன்னிடத்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. இப்ப சாஸ்திரிகள் ஆண்டவரை காணும்படியாக போறாங்க. முதலாம் வருகையில அந்த யூதருடைய நிலைமை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரிகள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார், அவருடைய பிறந்த நாளை காணும்படியாக ஒரு பிரயாணம் இங்கே ஆரம்பிக்கிறது. அந்த பிரயாணத்தை செய்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு நட்சத்திரம் வழிகாட்டியாக இருந்தாலும் அவர்கள் வந்து சேர்ந்த இடம் ஏரோதின் அரண்மனை என்பதை மறந்து விடுகிறார். ஏன்னா சாஸ்திரியோட என்ன, அவர் ராஜா, அவர் அரண்மனையில பிறப்பார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்தது. அல்லேலூயா. எனவேதான் சாஸ்திரிகள் அதை தேடி அங்கே வந்த போது வேதம் சொல்கிற பிரியமானவர்களே, அவர் பிறப்பின் செய்தியை கேட்டபோது ஏரோதுவும், வேதம் சொல்லுது, அதை சுற்றி இருக்கிற சகல ஜனங்களும் அவர்கள் கலங்கினார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்களானும் அறிந்து கொள்ள முடியும். 3வது வசனம் சொல்லுவாங்க, ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் எருசலேமில் இருக்கிற எல்லாரும் கலங்கினார்கள். ஒரு கலக்கம் உண்டாயிற்று. மேசியா பிறந்திருக்கிற செய்தி வந்தவுடனே மிகுந்த கலக்கம் உண்டாயிற்று. அப்பொழுதுதான் ஏரோது ராஜா ஒரு காரியத்தை செய்கிறான். அங்கே இருக்கிற வேத பாரகரையும் பிரியமான பிரதான ஆசாரியர்களை அழைக்கிறான். அல்லேலூயா. இந்த வேதபாரம் பிரதான ஆசாரியர் சாதாரணமானவங்க, வேதத்தை நன்றாக கற்று அறிந்தவர்கள்.
வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள், வேதத்தினுடைய காரியங்களை பிரியமானவர்கள் நன்றாக அறிந்தவர்கள். அவளை அழைத்தான், அழைத்து கேட்டான் கிறிஸ்துவானவருடைய குறித்த காரியம் என்ன என்று சொல்லி கேட்டபோதுதான் அவங்க சொன்னாங்க, இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு அவர் பிறப்பார் என்று சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்டபோது ஒரு மிகுந்த ஒரு கலக்கம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமா அழைத்து அவர்களோடு ஒரு ரகசிய உடன்படிக்கை பண்ணி அனுப்பி வைக்கிறேன். என்ன உடன்படிக்கை? நீங்க போய் அவரை பாருங்க, பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க, நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்ல. ஆனால் கிறிஸ்து பிறப்பார் என்கிற அந்த செய்தி ஏரோதுக்கு அறிவித்த இந்த வேத பாரகரும் பிரியமானவர்களே பிரதான ஆசாரிகளும் அந்த சாஸ்திரிகளோடு அவர்கள் செல்ல மனம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரை குறித்த அந்த காரியத்தை அறிந்து கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லை. வேதத்தை ஆராய்ந்து வைத்திருந்தார்கள். மேசியா பிறப்பாங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்தது. அதுல என்ன சொன்னாங்க தெரியுமா? பைபிள் அழகா நீ வாசி, இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு உன்னிடத்திலிருந்து, இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு. அதனால்தான் இன்னைக்கு கர்த்தருடைய 2ஆம் வருகை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களே தவிர முதல் வருகை அவங்க என்னைக்கு ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலை ஆளுகிறவர் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். இஸ்ரவேலை ஆண்டு நடத்துகிற தேவன் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். எனவே அவருடைய 2ஆம் வருகை குறித்த எண்ணம் அவர்களுக்குள்ள இல்லை. அவருடைய முதல் வருகை ஏனென்று சொன்னால், அவர் பிரியமான ஒரு சாதாரண வீட்டுல ஏழை கோலமாக அவர் அவதரித்தார். ஆனா இவளுடைய எண்ணம் என்ன? அவர் எப்படி பிறப்பார்? ராஜாவாக இந்த உலகத்திலே பிறப்பாங்கிற நம்பிக்கை மாத்திரமே அவர்களுக்குள்ள இருந்தது. எனவே தான் பிரியமானவர்களே, முதலாவதாக அவர்கள் ஞானிகளோடு கூட அவர்கள் செல்லவில்லை. ஆண்டவரை தேடி வந்த அந்த சாஸ்திரிகளோடு அவர்கள் தேடி சென்று மேசியாவை காண வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். 2வது பிரியமானவர்களே, வேத வசனத்தையும் அந்த சாஸ்திரிகள் வந்த நிகழ்ச்சியையும் சேர்ந்து ஆராய்ந்து பார்க்கும்படியான எண்ணம் அவர்களுக்குள்ள இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை தான் உண்மையான ஒரு வாஞ்சை இல்லை. கர்த்தருடைய வருகை குறித்த அந்த வாஞ்சை, அந்த எண்ணம், மேசியா பிறந்திருக்கிறார், அந்த வாஞ்சை அவர்களுக்குள்ளாக இல்லை. இன்றைக்கு இதே யூதோட நிலைமை தான் இன்றைக்கு நமக்குள்ள இருந்து கொண்டிருக்குமே நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வருகிறார். அவரை குறித்த வார்த்தை இன்றைக்கு சபைகளுக்குள்ள வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் வரப்போகிறார். ஒரு மேசியா இந்த உலகத்தை வந்து பிரியமான முழு உலகத்தை அவர் ஆளும்படியாக இருக்கிறார். அவருடைய ரகசிய வருகையினுடைய காலம் சமீபமாக இருக்கிறது. எனவே கர்த்தர் சபை இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காலம், தனக்கென்று ஒரு சபையை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்த ஒரு கரிசனை இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா? அவருடைய முதலாம் வருகை குறித்து அசட்டை பண்ணினவர்களாக, அவருடைய முதலாம் வருகை குறித்த கரிசனை இல்லாதவர்களாக இன்றைக்கு யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது போலதானே இன்னைக்கு 2ஆம் வருகை குறித்த எண்ணம் இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை சொல்ல முடியும்? கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். எத்தனை சொல்ல முடியும்? அவருடைய 2ஆம் இன்றைக்கு கர்த்தர் வருவார் என்று சொன்னால் அவருக்கு எதிர்கொண்டு போக நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்பதை எத்தனை சொல்ல முடியும்? இத்தனை வருடங்களாக ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோமே, இத்தனை வருடங்களாக வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோமே, இத்தனை வருடங்களாக கர்த்தர் எத்தனை ஊழியக்காரர்கள் நமக்கு தந்து விட்டாரு. இத்தனை வருடங்களை எத்தனை ஊழியக்காரமா கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டுதானே இருந்தது. கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்து பிரசங்கித்த ஊழியக்காரர்கள் உண்டல்லவா? அவருடைய முதலாம் வருகை குறித்து பிரசங்கித்த ஊழியக்காரர்கள் உண்டல்லவா? அவருடைய ரட்சிப்பை குறித்து பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர்கள் உண்டல்லவா? அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி பிரசங்கித்த ஊழியக்காரர்கள் உண்டல்லவா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? புத்தி உள்ள கன்னிகை போல இருக்கிறோமா, அல்லது புத்தி இல்லாத கன்னிகை போல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு சபையுடைய நிலைமை என்ன? யோசித்து பார்க்கணும். நம்முடைய நிலைமை என்ன? கர்த்தர் இன்றைக்கு வருவார் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையான வருகை இருக்குமானால் அவருக்கு நம்ம எத்தனை பேர் நமக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறோம்? வெளியே அழகா சொல்லும்ல, நாங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல, நாங்க கிறிஸ்டியானிட்டி சொல்லி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. எத்தனை நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? இன்னைக்கு 2ஆம் வருகைக்கு இன்னைக்கு நம்ம ஆயத்தமாக நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல கர்த்தருடைய முதலாம் வருகைக்கு அவர்கள் ஆயத்தமாகாமல் இருந்து கொண்டிருந்தார்கள்.
கர்த்தருடைய முதலாம் வருகை குறித்த நம்பிக்கை அவர்களுக்குள்ள இல்லை. எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க, எஸ்தர்ன்னு சொல்லி ஒரு டீச்சர், ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்த, நான் 8ஆம் படிக்கும்போது ஒரு டீச்சர் இருந்தாங்க, ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்த ஒரு டீச்சர். அவங்க தான் எங்கள் கிளாஸில் பாடம். ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் ரசிக்கப்படல, சத்தியம் அதிகமாக அறிந்து கொள்ள இந்த பருவத்தில் நாங்கள் 8ஆம் படிக்கூட டைம். அவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்கூலில் வரும்போது ஹிந்து மக்கள் உண்டு, முஸ்லீம் மக்கள் உண்டு, கிறிஸ்தவ மக்கள் உண்டு, எல்லாரும் நாங்கள் சேர்ந்து நாங்கள் படித்தோம். பாரதூரம் ஸ்கூல் சொன்னால் பெருவேளை, அந்த கல்யாங்காடு, அந்த ஏரியாவில் உள்ள எல்லா மக்களும் வருவாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இயேசு வரப்போகிறார், உலகத்துல என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் என்ன செய்யாங்க, அனுபவிச்சுக்காங்க. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை இயேசு வரப்போகிறார், நல்ல வார்த்தை. அதோடு கூட ஒரு வார்த்தை வரும், உலகத்துல அவர் வரைக்கும் முன்னால் என்னெல்லாம் அனுபவிக்க எல்லாத்தையும் அனுபவிச்சுக்காங்க. வந்த ஒருவன் அனுபவிக்க முடியாது, போயிடலாம். இன்னைக்கு அனைவருடைய நான் உண்மையிலே அதை யோசித்து பார்க்க, அந்த டீச்சர் சொன்னது உண்மைதான். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை தான் வருகை குறித்த கவலை இல்லை, இந்த உலகத்தை குறித்த கவலை தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. உலகத்தினுடைய ஆஸ்தி, உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், உலகத்துல எப்படி வாழலாம், உலகத்துல எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி என்னை மேன்மைப்படுத்தி கொள்ளலாம், எப்படி என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தி கொள்ளலாம், எப்படி என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம், எப்படி என்னுடைய சந்ததிக்கு சம்பாதித்து வைக்கலாம், இதை குறித்து எண்ணம் இருக்கிற தவிர, உலகத்துல இருக்கும்போது ஆண்டு அனுபவிச்சு எல்லாத்தையும் தீர்த்துட்டு போயிருங்கிற எண்ணம் இருக்கே தவிர, அவருடைய வருகைக்கு இன்னைக்கு நம்ம எத்தனை ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதல்ல அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவனாக மாற வேண்டும். அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதான் சொன்ன, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவுடைய அன்பு அவனுக்கு இல்லை. ஒன்று அவன் புத்தகத்தில் வேதம் அழகா சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வருகைக்கு இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அன்னைக்கு நம்ம யூதர்களை பார்த்து நம்ம சொல்றோம், ஐயோ அவங்க வருகைக்கு ஆயத்தமாக இல்லை என்று சொல்லி, ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு நாம் அர்ப்பணித்து வைத்திருக்கிறோமா? யோசித்து பார்க்க. இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையான வருகை இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுவார் என்று சொன்னால், அவருக்கு எதிர்கொண்டு போக இன்னைக்கு எத்தனை நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? வேதம் என்ன சொல்ல தெரியுமா? மத்தேயு 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். மத்தேயு 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவளுடைய இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பது. இன்றைக்கு நம்முடைய நிலைமை தான். இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல ஒரு எண்ணம், ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு செய்தி கேட்டோம்னா ஒரு புல்லரிப்பு, ஒரு செய்தி கேட்டோம்னா ஒரு கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம் ஒரு புல்லரிப்பு, ஒரு வாஞ்சை, ஒரு எண்ணம், அந்த இடத்துல ஒரு தாகம் உருவாகிறது. ஆனா அது நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிறதா? இன்னைக்கு அது நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிறதா? இடையில ஒரு குடும்பத்தை சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அந்த குடும்பத்தை சந்தித்து அந்த குடும்பத்தோடு நான் பேசி கொண்டு அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம் தான், நம்முடைய சலிஷான்மை குடும்பம் தான். சொன்ன ஒரே ஒரு காரியம், ஐயா இந்த ஊழியக்காரர், ஒரு ஊழியக்கார பேர் நான் சொல்ல விரும்பல, இந்த ஊழியக்காரர் எங்க சபையில் இருக்கும்போது சபை நிரம்பி வழிஞ்சியா, சபையில இடமே கிடையாது, அவ்வளவு மக்கள் நிரம்பி விளைஞ்சாங்க. ஆனா அவரும் மாறி போனாரு, சபையில இப்போ ஒரு ஆளும் இல்லை. அடுத்த வார்த்தை நான் கேட்டேன், ஊழியக்காரனுக்காக ஆலயத்து வந்தீங்களா, ஆண்டவர் ஆராதிக்க ஆலயத்து வந்தீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எதுக்காக இன்னைக்கு ஆலயத்து வரோம்? யோசிப்பாங்க. இந்த ஊழியக்காரன் தான் ஆலயத்துக்கு வருவோம், இந்த ஊழியக்காரன் தான் ஆலயத்துக்கு வர மாட்டோம். அநேகருடைய மனநிலை.
வேதம் தான் அப்படி இருதயம் கொளுத்திருக்கிறது கர்த்தர் சொன்னார். சத்தியம் விதைக்கப்படுகிறது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லை. சத்தியத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க அவர்களுக்கு மனம் இல்லை. வேதத்தை தியானித்து பார்க்க அவர்களுக்கு மனம் இல்லை. கர்த்தருடைய வருகை குறித்த அந்த எண்ணம் இன்னைக்கு ஒவ்வொருக்குள்ள இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இன்னைக்கு நம்ம சபையை பார்த்து நான் கேட்கிறேன், ஒவ்வொரு வாரம் நான் பேசக்கூடிய செய்தி யூடியூப்ல போட்டுட்டே இருக்கிறோம். என்னைக்காவது திரும்ப அந்த செய்தியை திரும்பி பார்த்தவங்க எத்தனை பேர் கை தூங்க போகலாம்? ஒண்ணு. அந்த செய்தியை திரும்ப கேட்டு பைபிள் ஆராய்ஞ்சு பார்த்தவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் யூடியூப்பை பார்க்காம நான் இருந்தது உண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு கை தூங்க பார்ப்போம். நான் யூடியூப்பே ஒரு நாளும் பார்க்கறது இல்லைன்னு சொல்லுவாங்க. யூடியூப்ல நம்ம என்னது பார்த்துட்டு இருக்கிறோம்? நமக்கு தெரிஞ்சாலும் சினிமா பாடல்கள், நம்ம தெரிஞ்சாலும் யூடியூப் இருந்தா சினிமா பாடல்கள், காமெடி. என்னைக்கா கர்த்தருடைய வார்த்தை குறித்த என்ன நமக்கு இருக்கிறதா? அந்த வார்த்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து இருக்கிறோமா? கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து வா. நெட் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்? யூடியூப் நம்ம எதை பார்த்து கொண்டு இருக்கோம்? கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற எண்ணம் இன்னைக்கு நமக்கு இல்லை. கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்கிற மனநிலை நமக்கு இல்லை. கர்த்தருடைய வேதத்தை கர்த்தர் வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு என்ன ஆயத்தப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நம்ம, ஏன்னா நம்முடைய இருதயம் கொளுத்து போய்விட்டது. நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தை கேளாதபடிக்கு உலக கவலைகளினாலே, உலக சிற்றின்ப ஆசை பாசங்களினாலே, உலக கவர்ச்சிகளினாலே நம்முடைய இருதயம் கொளுத்து போய்விட்டது. எனவே தான் கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள நமக்கு மனம் இல்லை. கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுகிற அந்த எண்ணம் இன்னைக்கு நமக்குள்ள இல்லாதபடிக்கு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? யூதர்களுக்கும் அதே நிலைமை தான். கர்த்தரை அறிந்து கொள்ளணுங்கிற எண்ணம் இல்லை. எனவே தான் கர்த்தர் சிலுவையில மரிக்கும் போது அவர் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. நாங்க என்ன சொன்ன உங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய மோட்டிவ் என்ன? இயேசுவை கொலை செய்ய வேண்டும். அவளுடைய மோட்டிவ் என்ன? இயேசுவை கொலை செய்ய. ஏன்னா இயேசுவை அறியவளுக்கு மனம் இல்லை. இயேசுவை அறிந்து கொள்ள அந்த மனம் இல்லாதபடி அவள் வாழ்ந்து கொள்ள, அவளுடைய மோட்டிவ் ஆண்டவரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும். அவர் மேசி அல்ல, அவர் கிறிஸ்து அல்ல, அவர் தேவனுடைய குமாரன் அல்ல என்கிற எண்ணம் மாத்திரமே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த மகிமையின் தேவனை அவர்கள் அறிந்திருந்தால் அவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அந்த இயேசுவை அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். பவுல் அழகாக எழுதுகிறான், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல பவுல் இதை குறித்து தெளிவாக சொல்லுகிறான், வாசிக்கலாம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களை ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைஞ்சிருக்க மாட்டாங்க. அவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. எனவேதான் ஆண்டவர் சொன்னால் அறியாமல் செய்கிறாங்க. ஆண்டவரை தாங்கள் செய்கிறது என்னதென்று அவர்கள் அறியவில்லை. என்னதான் பவுல் வெளிப்படுத்த அழகா சொன்ன மகிமையின் தேவனை அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்று சொன்னால், இவள் தான் மேசி என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்திருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். அறியக்கூடாதபடிக்கு, மேசியாவை இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு இன்னைக்கு அவருடைய கண்கள் இன்னைக்கு இருளடைந்திருந்த ஒரு சூழ்நிலை. இருதயம் கொழுந்து விட்டு போய்விட்டது, கொளுத்து போய்விட்டது. கண்கள் இருளடைந்து விட்டது. கர்த்தருடைய சத்தியத்தை காண வேண்டும் என்கிற வாஞ்சை அவர்களுக்குள் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? காலைல நான் வேதத்தை வாசித்தேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் கை தூங்க பார்க்கலாம்? பைபிளை திறந்து பார்த்தேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க? மீதெல்லாம் நமக்கு என்ன வேலை? 1-2 பேர் தான் கை தூங்க. மீதி நம்முடைய வேலை என்ன? நம்ம என்ன செய்தோம்? காலைல எழும்பி கர்த்தர் வருகிற நேரம் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. நம்முடைய ஆத்மா விழித்திருக்க வேண்டும்.
நம்முடைய கண்கள் நித்திரைக்குள்ள இருந்தால் நம்முடைய ஆத்மா விழுத்திருந்தது. நான் தான் சொல்ல, எத்தனை நம்ம இந்த பைபிளை வாசித்தோம், எத்தனை பேர் ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எத்தனை பேர் நைட்டு நம்ம தூங்க போகும்போது ஜெபம் பண்றோம், அதிகாலை நம்ம எத்தனை பேர் தேவ சம்மதில காத்திருக்கிறோம். முதல் நாள், முதல் மணி நேரம், முதல் நிமிடம் இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுத்து இன்னைக்கு எழும்புகிற ஜனம் எத்தனை பேர் யோசித்து பார்க்கணும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், 11:30 மணி முழங்கால நில்லுங்க. நைட்டு 12 மணி முதல் நாள், அந்த நாளுக்குரிய முதல் மணி நேரம் ஆண்டுடைய பாதப்பில் இருந்து பாருங்க, அந்த நாள் மகிமை நாளாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் கிருபை நாள். எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு அந்த வேதம் தான் சொல்லுது, அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். இன்றைக்கு அதே நிலைமை தான். கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கிற எண்ணம் நமக்குள்ள இல்லை. கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற வாஞ்சை நமக்குள்ள இல்லை. இந்த ஆலயம் முடிஞ்சுட்டு அவ்வளவுதான், பைபிளை தூக்கி அந்த மடிச்சு கோயில் வீட்டில் வைக்கிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளை தூக்கிட்டு வர்றது. இடையில ஏதாவது கஷ்டம், பாடுகள், நெருக்கம் வந்துட்டுனா அந்த முழங்கால முடக்குது, 2 வேதத்தை வாசித்து பார்க்குது. இல்லைன்னு சொன்னா பைபிள் ஒண்ணு வீட்டில் இருக்குன்னே சிலவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் இருந்து கொண்டு இருக்க. பிரியமானவர்களே, ஒரு நாள் வரும், கர்த்தர் வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனம், அவர் வரப்போகிறார், அவரை குத்தினருடைய கண்களும் அவரை காணும். மறந்து போகக்கூடாது. ஆண்டவராய் இயேசுவை குத்தினருடைய கண்களும் அவரை காணும். அவரை பரியாசம் பண்ணினருடைய கண்கள் அவரை காணும். அவரை ஏற்றுக்கொள்ளாதபடி இந்த உலகத்தை தன்னுடைய நேரத்தை வீணாக்கின கண்களும் அவரை காணும். ஏன் தெரியுமா? அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பூமியில இருக்க நீங்க நினைச்சிடக்கூடாது. சங்கீதம் 11:4 படிச்சு பாருங்க. பைபிள் சொல்லும், அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறதா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் 3 புஸ்தகங்களை வைத்திருக்க. என்ன புஸ்தகம் தெரியுமா? சொல்ல முடியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் 3 விதமான புஸ்தகங்களை வைத்திருக்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் 3 புஸ்தகங்களை வைத்திருக்கிறார். என்ன புஸ்தகம் தெரியுமா? ஒன்று வேத புஸ்தகம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்ம தந்தவருடைய வார்த்தை. 2வது ஞாபக புஸ்தகம். 3வது தான் ஜீவ புஸ்தகம். முதல்ல வேத புஸ்தகம், 2வது ஞாபக புஸ்தகம், 3வது ஜீவ புஸ்தகம். வேத புஸ்தகத்தை திறந்து பார்க்காதவனுக்கு ஜீவ புஸ்தகத்தை இடமில்லை, ஞாபக புஸ்தகத்தை இடம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறானோ, தெளிவா புரிஞ்சுக்கிறானோ. வேத புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். வேத புஸ்தகத்தை திறந்து படிக்காமல், வேத புஸ்தகத்தை கடைபிடிக்காமல் இருக்கக்கூடிய பேர், கடைபிடிக்காம வேதத்தை அற்பமா எண்ணுகிற மனிதனுடைய பேர் ஜீவ புஸ்தகம் இருக்கிறாது, ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நம்ம நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தை இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் செய்கிற காரியத்தை ஞாபக புஸ்தகத்தை கர்த்தர் எழுதி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதை மறந்து விடக்கூடாது. அந்த பயம் இருக்கணும். நான் என்ன கிரியை இந்த உலகத்தை நடப்பிக்கிறேனோ, எந்த காரியத்தை நான் செயல்படுத்துகிறேனோ, எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தை அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். என் இருதயத்தின் எண்ணங்கள், என் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய கிரியை எல்லாவற்றையும் கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தை எழுதி கொண்டே இருக்கிறார். நான் வேதத்தை வாசித்தாலும் கர்த்தர் எழுதுகிறார். நான் முழங்கால் படியிட்டால் அவர் எழுதுகிறார். எல்லாவற்றையும் அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? நியாய தீர்ப்பின் நாளிலே அந்த ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஞாபக 2 புஸ்தகம் நியாய தீர்ப்பு நாளில் திறக்கப்படும். ஒன்று ஜீவ புஸ்தகம், இன்னொன்று ஞாபக புஸ்தகம். அந்த பயம் இருக்கணும். அந்த ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும் போது தான் வேதம் சொல்லுது, அவனவனுடைய கிரியைகளின்படி கர்த்தர் பலனை கொடுக்கும்படியாக இருக்கிறார். அல்லேலூயா.
நீங்க மறந்திருக்கலாம். நான் அப்படியே செய்யலன்னு சொல்லி உலகத்துல பெற்றோர்ல பிள்ளைகளை ஏமாத்துறாங்க இல்லையா? அதே போல நான் செய்யவே இல்லைன்னு சொல்லி நம்ம கடவுளை ஏமாற்ற முடியாது. ஞாபகம் திறக்கப்படும். டேட்டு போட்டு டைம் போட்டு கர்த்தர் எழுதி வச்சிருப்பார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். அதனால மனிதனை ஏமாற்றி விடலாம். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவருக்கு வெளியரங்கம் நிர்வாணமாக இருக்கிறது. பைபிள் சொல்லுது. வெளியரங்கம் மாத்திரம் நிர்வாணமாக இருக்கிறது. நாம் அவர் ஒருவருக்கே கணக்கு ஒப்புவிக்க கடமைப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே தான் யூதர்களைப் போல இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யூதர்கள் கர்த்தருடைய மகிமையான முதலாம் வருகை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா நாம் முதலாம் வருகை ஏற்றுக்கொள்ள மேசியா வந்தான்னு சொல்லி விசுவாசம் நமக்கு இருக்கிறது. ஆனா இரண்டாம் வருகைக்கு இன்னைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அவர்கள் தங்களுடைய இரண்டாம் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனம் யூதர்கள். ஆனால் நம்முடைய முதலாம் வருகையில் நம்மை அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவருடைய இரண்டாம் வருகைக்கு இன்னைக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா? பைபிள் சொல்லுகிறது அல்லவா, அவரை குத்தினவர்கள் அவரை காண்பால் என்று சொல்லி. ஏன் தெரியுமா? திரும்ப திரும்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் மேசியா ஒரு தடவை அறையப்பட்டு விட்டாருன்னு. இல்ல, திரும்ப திரும்ப ஆண்டு நம்ம சிலுவையில் அறைகிறோம். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய குமாரனை எங்க மிதிக்கிறோம்? யார? தேவனுடைய இயேசுவை காலிங்களை மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமான இருப்பான் என்று 3 விதமான காரியங்களை பவுல் எழுதான். ஒன்று, தேவகுமாரனை காலிங்களை போட்டு மிதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவை காலிங்களை போட்டு நாம் மிதித்து கொண்டு. ஏன் தெரியுமா? வசனம் தான் ஆண்டவராய் இயேசு. வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ இன்னைக்கு நமக்கு மனமில்லை. வேதத்தை வாசித்து பார்க்க நமக்கு மனமில்லை. ஒவ்வொரு நாளும் இயேசுவை நீங்கள் காலிங்களை போட்டு மிதித்து கொண்டிருக்கிறீர்கள். நினைக்கலாம் அவர் அங்கதானே. இல்ல, வேதம் சொல்லுது இயேசுவை ஒவ்வொரு நாளும் காலிங்களை போட்டு மிதிக்கிற ஜனமனை மாறிக்கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு மட்டும் அவர் அடிபட்ட நொறுக்கப்பட்டார் இல்ல, இன்றைக்கும் நீங்களும் நான் நம்முடைய கிரியைகளினாலே கர்த்தரை ஒவ்வொரு நாளும் காலிங்களை போட்டு மிதித்து கொண்டுதான் இருக்கிறோம். வேதம் சொல்லுது அவனுடைய ஆக்கினை பெரிதாக இருக்கும். இரண்டாவதாக, உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அந்த ரத்தத்தில் நம்ம வராம இருக்கிறோம். ரத்தத்தை கழுவப்படாம உலகம் போன போக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆண்டுடைய ரத்தத்துக்கு நம்ம வர மனம் இல்லை. அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கிற எண்ணம் இன்னைக்கு நமக்கு இல்லை. ரத்தத்தை திரும்ப திரும்ப காலிங்களை போட்டு மிதித்து கொண்டு இருக்கிறோம். அது உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தமா எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அது பரிசுத்தம் உள்ள ரத்தம். அந்த ரத்தத்தினத்தை வர இன்னைக்கு நம்ம மனம் இல்லை. மனம் போன போக்கிலே வாழ்வாதாரத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தினுடைய காரியங்களை சிந்தித்து கொண்டு இருக்கிறோமே தவிர அவருடைய ரத்தத்தை குறித்த எண்ணம் இன்னைக்கு நமக்கு இல்லை. அவள் முதலாவது, இயேசுவை காலிங்களை போட்டு நாம் மிதித்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, அவருடைய ரத்தத்தை அசுத்தமா எண்ணிக்கொண்டிருக்க மாத்திரமல்ல, மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவரை நாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். அபிஷேகத்தை குறித்த எண்ணம் இல்லை. ஆவியினால் நிரப்பப்படணும் என்கிற எண்ணம் இல்லை. அந்த ஆவியின் வல்லமை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஒவ்வொரு பதங்களுமே நான் பேசுறேன். அவருடைய அதிகாரம், அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை. யோசித்து பார்க்கணும். நம்முடைய எண்ணம், நம்முடைய வாஞ்சை என்ன, நம்முடைய கிரியைகள் என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம்? அதனால பவுல் எபிரேயர் 6வது அதிகாரம் 6வது வசனம் சொன்ன, மறுபடியும் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டே தான் இருக்கிறோம். மறுபடியும் பாவம் செய்து 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 இன்றைக்கு மறுபடியும் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோமே தவிர இன்னைக்கு அவருடைய ரத்தத்தை குறித்த கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காக சிந்த அந்த ரத்தத்தை குறித்த அந்த எண்ணம் நமக்குள்ள இல்லை. அவரை மீண்டும் காலின் கீழே மிதித்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆலயத்துக்கு வந்தா ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆலயத்தை விட்டு வெளியே போனா ஆண்டவரை மிதிச்சுட்டே போனோம்.
இந்த யூதர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன? அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா? வேதம் அழகா கற்றுக் கொடுக்கிறது அல்லவா? வேத வாக்கியம் திறந்த புஸ்தகம் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறவா? இன்னைக்கு இயேசுவை மிதிக்கிறவர்களாக, அவருடைய ரத்தத்தை காலங்களை மிதிக்கிறவர்களாக, பிரியமானவர்களே, பரிசுத்தாவினை அற்பமா எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிக்க இன்றைக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது ஆண்டவரை மீண்டும் மீண்டுமாய் சிலுவையில நான் பாவம் செய்து செய்து மீண்டும் சிலுவையில் நான் அறைந்து கொண்டு இருக்கிறேனா? எப்படி அறைகிறோம்? என் கைகளினால் செய்த பாவத்தினால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் கைகளில் ஆணி அடித்துக் கொண்டே இருக்கிறேன். என் 2 கரங்கள் பாவம் செய்யுமானால், என் 2 கரங்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்குமானால், என் 2 கரங்களால் அவருடைய கரங்களில் நான் ஆணி அடித்துக் கொண்டு இருக்கிறேன். என் கால்கள் பாவம் செய்யும்படியே கடந்து போகுமானால், தீவிரித்து செல்லுமானால், என் கால்கள் பாவம் செய்கிற இடத்தை நோக்கி அது கடந்து செல்லுமானால், அவருடைய கால்களை நான் இன்றைக்கும் ஆணி அடித்துக் கொண்டு இருக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் என் சந்தோஷத்துக்காக நான் போறேன்னு சொல்லி, இல்ல, அவருடைய காலில் ஆணி அடித்துக் கொண்டு இருக்கிறோம். என் இருதயத்தில் அக்கிரமமும் பிரியமான பாவமான எண்ணமும் அசுத்தமான எண்ணமும் இருக்கும் என்று தான் இன்னைக்கு நம்முடைய விழாவில் நான் ஈட்டியால் குத்தி கொண்டே இருக்கிறேன். என் சரீரத்தை பாவ இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, என் சரீரத்தை பிரியமானவர்களை மோசமான காரியங்கள் இடம் கொடுத்து இன்னைக்கு நான் வாழ்வேன் என்று சொன்னால், அவருடைய சரீரத்தை நான் இன்றைக்கு நான் கிழித்து கொண்டு இருக்கிறேன். நல்ல புரிந்துக்கலாம். என் எண்ணம், என் மைண்ட்னால, என் மூளையினால் நான் செய்கிற பாவம் திரும்ப திரும்ப அவருடைய தள்ளி நான் முள்கவசத்தை நான் வைத்துக் கொண்டு இருக்கிறேன். அதான் எபிரேயர் 6:6 சொன்னா, மீண்டும் அவரை நீங்க சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் 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 அவரை சந்தோஷம் நம்ம இருக்க விடல, அவரை மகிழ்ச்சியாக இருக்க விடவில்லை. திரும்ப திரும்ப அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறேன். நாம் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா? இல்ல நான் திரும்ப திரும்ப ஆண்டவரை காலங்களை மிதிக்கிறவனாக தான் இருப்பேன்ங்கிற எண்ணத்தோடு இருக்கிறீங்களா? அல்லது அந்த மேசியாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகைக்கு இன்னைக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய கிருபையின் ஆவியாகி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது அந்த வருகைக்கு நீங்களான ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக மாற முடியும். அல்லேலூயா. அந்த 3 காரியம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம். அவரை காலங்களை மிதிக்கிற பிள்ளைகளாக அல்ல, அவரை இருதயத்தில் சுமக்கிற பிள்ளைகளாக, அவரை நமக்குள்ளே சுமக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவார். தம்முடைய ராஜ்யத்துக்கு உங்களை அவரை தகுதியுள்ளவர்களாக மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை உங்கள் முழங்காலை முடக்கி பாருங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ண கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியத்தின் கிருபையும் கர்த்தர் நமக்கு தரும்படியாக அவருடைய சமூகத்தை அர்ப்பணித்து கடந்து சொல்லுமா, கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.